விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புதே பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தே அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க சேயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு குடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி பாதியிலே பறந்துடுச்சே ஏன் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி, நாள செத்த கிளி. பறை 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 பறை. விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை. வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது நீரு கொள் இசை. வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க.
என் பறைய என் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே என் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. மோனிஷா, ஒரு சூப்பர்பான ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சாங்க்கு நீங்கள் ரியாக்ஷன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் காயத்ரி மேம். மோனிஷா மேம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். ஸ்டார்டிங் ஆடும்போது நீங்கள் கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்குள்ளே அந்த சாங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கை நீங்கள் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க போக போக. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் ஃபோக்கில். ஸோ இந்த ஃபோக் சாங் வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பிகினிங் மட்டும்தான் கொஞ்சம் குழந்தைத்தனமாக அந்த ஹேண்ட் பர்ஃபெக்ஷன்லாம் மட்டும்தான். அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் இட் வாஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஆனால் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். மோனிஷா, நீங்கள் பண்ண அந்த ஃபோக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தருண் மாஸ்டர் கேட்போம். தருண் மாஸ்டர். மோனிஷா, ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். நம்பர் 1, அந்த பிகினிங் டு அந்த எண்ட் எல்லோரும் கீழே படுத்துடுறாங்கல்ல, அந்த செக்ஷன் வரைக்கும் ஒன்று. இந்த லாஸ்ட்டில் வந்து எமோஷ்னலாக நீ பாடின பாரு கீழே உட்காந்து, அது செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த எமோஷ்னல் அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து அந்த ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் நான் போகிறேன், அந்த இருட்டு, அந்த ஃபீலிங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஓகே, நவ் த பிகினிங் கொஞ்சம் அமெச்சூரிஷாக இருந்தது. கொஞ்சம் யூ ஹேவ் டு இம்ப்ரூவைஸ் இன் தட். ஓகே, அது வந்து ஒரு ஸ்கூலில் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அந்த பாட்டு தான் நீ பார்த்துக்கணும். யூ ஹாவ் டு ரியலி ஒர்க் ஹார்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஓகே. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகே, பட் ஓவரால் இட் வாஸ் வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். மோனிஷா, ஃபோக் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், மோனிஷா. ஓ ஓ மோனிஷா, மோனிஷா ஃபுல் ஸ்கோர்ஸ் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆமா, எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பி. சூப்பர். சூப்பர். கூட யார் வந்திருக்கா உங்களுக்கு இங்க? அம்மா அப்பா வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? மாஸ்டர். ஓகே மோனிஷா, அப்பா அம்மா அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கேட்போம். எந்த ஊர் சார் நீங்க? கும்பகோணம் சார். கும்பகோணம்லேருந்து வரீங்க. யார் வீட்டில் வந்து பாப்பாக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பா? மாஸ்டர் தான் சார். மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. ஓகேங்க, வீட்டில் பாப்பா டான்ஸ் ஆடும்போது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது யார்? என்கரேஜ் பண்ணுறது யார்? எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம் சார். வீட்டில் 4 பேர் ஆடுவோம். குடும்பத்தோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்களா? எங்க 2 பேரும் அப்படி இறங்கி வாங்க பார்ப்போம். வீட்டில் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களாம். இப்போ என்ன பண்ண போறாங்கிறது பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உங்க அப்பா பார்க்கறதுக்கு எந்த ஹீரோ மாதிரி இருக்கிறாரு? விஜய். அவர் பேரு விஜய்மா. அவர் பார்க்கறதுக்கு விஜய் மாதிரி தான் இருக்கிறாரா? உங்க அம்மா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்க? தெரியல. பாரு கரெக்டா, மம்மியை நல்லா பாரு. ஜோதிகா. ஜோதிகா. விஜயும் ஜோதிகாவும் சேர்ந்து இங்க ஒரு குஷி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் மியூசிக்.
ஓகே, விஜய் மட்டும் தான் ஆடினாரு, ஜோதிகா அப்படியே நடந்துட்டே இருந்தாங்க, அவங்க ஆடவே இல்லை. இங்க வாங்க, எங்க அவங்க காணோம். இந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இன்னொரு பாப்பா அங்க இருக்காங்களா? ஓகே, அந்த பாப்பா வரும்போது நீங்க ஆடுவீங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹாப்பியா இருக்கீங்களா? வெரி ஹாப்பி. வெரி குட்.